Kaneesh sir. Kaneesh sir. Kaneesh sir. Kaneesh sir K10 session. Kaneesh sir K10 session. K10 session. K10 session. K10. K10 session. K10 session. K10 session. K10 session. சிம்பிளிஃபிகேஷனா சார் ஸ்பீடா அவ்வளோ சூப்பராக சால்வ் பண்ணுவாங்க. திருப்பி அது வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க அந்த செஷன்ஸ்ல. ஸோ அது நல்லா வெல்கம் டு நம்ம சேனல் உங்கள் கணேஷ். இந்த வீடியோவில் வந்து நம்ம RRB Clerk RRB POக்கான குவான்ட் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸாமுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு 85 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ உங்களோட எக்ஸாமோட என்னைக்கு டேட் அவங்க சொல்லியிருக்காங்களோ அதே டேட்டில் வந்து கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் வந்து ஆகஸ்ட்டில் நடக்குது. ஸோ அப்போ ரொம்ப கம்மி தான். ஜூன் ஜூலை இங்கிட்ட ஒரு 20 நாள். ஸோ 80 நாள் நம்ம வச்சு 85 நாள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ கரெக்டான டைம். இப்போ இருந்தே நீங்கள் வந்து எஃபர்ட் போட ஆரம்பிச்சிடணும். ஸோ இப்போ கிளரிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து எந்த லெவல் இருக்கும், PO எக்ஸாம்ஸ் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு நான் லைட்டாக சொல்கிறேன். ஸோ சொல்லிவிட்டு வந்து லாஸ்ட் இயர் வந்து நம்ம RRB Clerkல வந்து நிறையா வேக்கன்சிஸ், அதாவது ஜீரோ வந்து RRB PO வந்து 0 வேக்கன்சி, RRB Clerk வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஓரளவு ரீசெண்டாக வேக்கன்சி வந்துச்சு. ஸோ லாஸ்ட் இயர் வந்து 0 வேக்கன்சிஸ் இருந்ததுனால இந்த வருஷம் வந்து வேக்கன்சி RRB POக்கு நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா போன வருஷம் வந்து ஃபில் பண்ணல இல்லையா. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் வேக்கன்சி POக்கும் கிளர்க்குக்கும் நல்ல ஒரு வேக்கன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எலெக்ஷனும் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக. ஸோ உங்களுக்கு கிளர்க் ஆகட்டும் PO ஆகட்டும் குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸில் வந்து 40 கொஸ்டின் தான் இருக்கும். 40 கொஸ்டின் 40 மார்க். இதே நீங்கள் கிளர்க்காக PO ஆனாலும் சரி 40 கொஸ்டின் 40 மார்க் இருக்கும். இதே மெயின்ஸ் போனாலும் அதே தான். கிளர்க்கும் POவும் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கும். ஏன்னா லெவல் மட்டும் தான் மாறும். அதாவது கிளரிக்கல் லெவலுங்கிறப்ப ஈஸி லெவலில் இருக்கும். இருக்கிறதுல RRB Clerkோட ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க. அதே மாதிரி மெயின்ஸ் வந்து போகிறப்பையும் உங்களுக்கு மற்ற IBPS PO SBI PO காட்டிலும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு RRB Clerkல வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்லேயே சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லாம் கேட்பான், ராங் நம்பர் கேட்பான். நான் அதேமாதிரி லைட்டாக ஒரு கிளான்ஸ் மார்க் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு 40 கொஸ்டின்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 50 மார்க்ஸ் இருக்க போகுது. ஓகே. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு டாபிக்ஸ் வந்து என்னன்னு தெரியும். இதுதான் உங்களுக்கு மெயின்ஸும் சரி ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி இந்த டாபிக்ஸில் தான் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், குவாட்ராடிக், பர்சன்டேஜ், ரேஷியோ, ஏஜஸ், அதுக்கப்புறம் டில் வந்து மென்சுரேஷன்ஸ், அதுக்கப்புறம் DI டேட்டா சஃபிஷியன்சி, குவான்டிட்டி பேஸ்ட். இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க வாட் எவர் இட் இஸ் கிளரிக்கல் ஆர் PO அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்டா சஃபிஷியன்சி, குவான்டிட்டி பேஸ் வந்து வரவே வராது. DI வரும். DI வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா இந்த 40 கொஸ்டின் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க, இந்த 40 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்கன்னா மஞ்சள் கலர், இந்த கலர் தெரியாதுல்ல. ஸோ 40 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க அப்படின்னா கிளரிக்கல் எக்ஸாம்ஸில் ப்ரிலிம்ஸில் ஷோராக இந்த மாதிரி தான் இருக்கும். ஷோராக வந்து உங்களுக்கு 15 வந்து சிம்பிளிஃபிகேஷன்ஸ் கேட்பான். நிஜமாலே மக்களே 15 வந்து சிம்பிளிஃபிகேஷன்ஸ் கேட்பான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நம்பர் சீரீஸ் ஆர் குவாட்ராடிக், ஒரு ஸ்லாட்டில் நம்பர் சீரீஸ்னால் ஒரு ஸ்லாட்டில் வந்து குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சீரீஸ்லேயே வந்து உங்களுக்கு 20 மார்க்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு DIயில் வந்து 2 செட்டு கேட்பாங்க. ஸோ 2 செட் அப்படின்னா 10 மார்க் வந்து DI கேட்பாங்க. இது லைன் கிராஃப், டேபிள், பார் கிராஃப்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 வந்து அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ 99% வந்து ப்ரிலிம்ஸோட சிலபஸ் வந்து குவான்ஸில் இப்படி தான் இருக்கும். ஸோ புதுசாக போகிறவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தெரியும், நீங்கள் என்ன ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ் எடுத்தாலுமே இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் PO வந்துட்டாலும், இது RRBயோட PO வந்தாலும் சேம் நான் சொன்ன மாதிரி 40 கொஸ்டினோட எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 10 சிம்பிளிஃபிகேஷன்ஸ் கேட்பாங்க, சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், அதுக்கப்புறம் ஒரு 5 நம்பர் சீரீஸ் ஆர் குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். என்ன இந்த இடத்துல வந்து ஒரு 3 DI கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த டேட்டா சஃபிஷியன்சி, குவான்டிட்டி பேஸ்லாம் ஷோராக வரவே வராது. ஸோ உங்களுக்கு 3 செட்டு DI கேட்பாங்க. ஸோ எவ்வளோ ஒரு 20 ஒரு எவ்வளோ ஆச்சு 86 ஒரு 9 ஆக 97. ஸோ ஒரு 15 30 ஆச்சா. ஸோ 10 ஒரு ஆக ஒரு 40 மார்க்கு ஆக. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா. ஸோ ப்ரிலிம்ஸ் போகிறப்ப உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், கிளரிக்கலும் சரி POவும் சரி. ஸோ அப்போ இதில் வெயிட்டேஜ் என்னன்னு பார்க்கணும். வெயிட்டேஜ் என்ன அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் சம்ஸ்லாம் தாண்டி இந்த சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சீரிஸ் DI, சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சீரிஸ் DI தான் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும் மக்களே. அதே மாதிரி உங்களுக்கு 15 DI இருக்குது அப்படின்னா ஒரு 2 செட்டு வந்து ஈஸியாக இருக்கும், ஒரு செட் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் போக நம்மளோட செஷன்ஸ் பாருங்கள், அதில் உங்களுக்கு அந்த லெவல்லாம் நான் கொண்டு வருவேன். அதே மாதிரி நம்ம kaneeshreenalogics ஆப்பில் மார்க் டெஸ்ட்டுமே உங்களுக்கு தரமாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும் சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பேசிக்ஸ்லாம் நீங்கள் நல்லா கற்றுக்கணும். இந்த பேசிக்ஸ் எதில் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட வீடியோ கோர்ஸ் இருக்குது மக்களே.
ஸோ நம்மளோட வீடியோ கோர்ஸ் நம்ம ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டுமே இருக்குது, வீடியோ கோர்ஸ் ரெண்டுமே இருக்குது. அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நீங்கள் சிஸ்டம் மொபைல் எல்லாத்துலேயுமே பார்த்துக்கலாம். நம்ம வீடியோ கோர்ஸ் மார்க் டெஸ்ட் வந்து நம்ம kaneeshreenalogics ஆப்பில் இருக்குது. இந்த வீடியோ கோர்ஸ் வந்து எல்லா மாடல்ஸுமே எல்லா டாபிக்ஸ் எல்லா மாடல்ஸுமே இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு நம்ம நாளையிலேருந்து வந்து உங்களுக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெய்லியுமே வந்து செஷன்ஸ் போக போகுது. அப்போ நீங்கள் வீடியோ கோர்ஸில் பேசிக்ஸ் நல்லா கற்றுக்கிட்டு டெய்லியுமே நீங்கள் செஷன் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் ப்ளஸ் கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணுறதோட உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா கூட இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் டெய்லியுமே உங்களுக்கு மென்டார்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. டெய்லியுமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதான் ஓகே ஃபைன். கம்மிங் டு த பாயிண்ட். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் மெயின்ஸ் வந்து லேட்டராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஸ்பீட் மேக்ஸில் வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கணும். நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக வந்து அப்ளிகேஷன் சம்ஸ் போட ஆரம்பிச்சிடுறீங்க. எடுத்தோடனே பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன், டைம் அண்ட் ஒர்க்கு, போர்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி போகாமல் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்பீட் மேக்ஸில் வந்து நல்லா, அதாவது மல்டிப்ளிகேஷனில் இருக்க எல்லா ட்ரிக்ஸுமே, அதே மாதிரி டிவிசிபிள் ரூல்ஸ் ட்ரிக்ஸ், அதாவது 19 டிவிசிபிள் ரூல்ஸ், 17, 13 எல்லாத்துக்குமே நம்ம யூடியூப் சேனல்லே வீடியோஸ் இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். டிவிசிபிலிட்டி ரூல் கணேஷ், எல்சிஎம் ட்ரிக்ஸ் கணேஷ், பர்சன்டேஜ் கணேஷ் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூடியூப்லேயுமே வீடியோஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்பீட் மேக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 50 என்னடா அது எல்லாத்துலேயுமே அப்படி தான் சொல்லுவோம், வேறு வழி இல்லை, படித்து தான் ஆகணும். க்யூப்ஸ், ஸ்கொயர்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு டெய்லியுமே வந்து ஒரு 30 சிம்பிளிஃபிகேஷன்ஸ், நம்பர் சீரிஸ் டெய்லியுமே 30, டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து செக்ஷனல் டெஸ்ட். பிகினர்ஸ் அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. எடுத்தோடனே வந்து மார்க் போடாதீங்க. இதே மாடரேட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இப்போயே நீங்கள் மார்க் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. செக்ஷனல் டெஸ்ட் ப்ளஸ் மார்க் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவா? வாட் எவர் டெஸ்ட் நீங்களுமே வந்து இந்த ஸ்பீட் மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன்ஸ், நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக் வந்து டெய்லியுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா அப்போ தான் வந்து உங்களால் வந்து இந்த கால்குலேஷன் ஸ்பீடை வச்சு தான் இந்த சிம்பிளிஃபிகேஷனில் ஸ்பீட் அடிக்க முடியும். எல்லாருமே பண்ணுவோம், அது மேட்ரு இல்லை. பட் யார் வந்து ஸ்பீடாக பண்ணுறா? அது 15 சிம்பிளிஃபிகேஷன் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம்? ஒரு 20 மினிட்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். மேக்ஸிமம் 45 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 40 மினிட்ஸ் சொல்கிறானா, சாரி 80 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 45 மினிட்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நோ செக்ஷனல் டைமிங். அப்போ வந்து நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, குவான்ஸுக்கு வந்து 23 நிமிஷம், ரீசனிங் வந்து 22 நிமிஷம், இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் ஓகேவா? மேக்ஸிமம் இதுக்கு 24 மினிட்ஸ், இதுக்கு வந்து 21 மினிட்ஸ், இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு சிம்பிளிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து நம்ம ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கணும். 15 சிம்பிளிஃபிகேஷனை கண்டிப்பாக முடிச்சிடலாம். நான் 5 அதிகமாக தான் சொல்கிறேன், இதோட கம்மியாகவுமே முடிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு இப்போயே ஒரு மார்க் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. நம்மளால் 5 நிமிஷத்தில் 15 சிம்பிளிஃபிகேஷன்ஸ் முடிக்க முடியுதா? அதே மாதிரி நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். அதுவே அதிகம் தான். இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா ஒரு 90 செகண்ட்ஸில் 5 செம்மும் முடிச்சிடலாம். சப்பையாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். இது மாதிரி டிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக எவ்வளோ, ஒரு 5, ஒரு 7, ஆக இது ஒரு 7 நிமிஷம் அப்படின்னா ஒரு 14 நிமிஷம். கடைசி ஒரு 6 மினிட்ஸில் வந்து 10 அப்ளிகேஷன் சம்ஸுமே பண்ண முடியாது. ஒரு 5 சம் பண்ணால் கூட இட்ஸ் ஓகே தான். ஓவராலாக ஒரு 35 கிட்ட ஸ்கோர் பண்ணணும் நீங்கள். அப்போ தான் நீங்கள் ஓவரால் அந்த ப்ரிலிம்ஸ் கட் ஆஃபை கிளியர் பண்ண முடியும். ஓகே, பிஓ போகிறப்போ வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கம்மியாகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த டிஐயில் ஒரு டே ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் சம்ஸில் 5 சம்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் வாட் எவர் இட் இஸ், இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ் நம்பர் சீரிஸ்லாம் 5 நிமிஷம் 90 செகண்ட்ஸ் ஒரு 1 மினிட்டுக்குள்ளே முடிச்சிங்கன்னா இட்ஸ் பெட்டர். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே உங்கள் டைமிங்கை செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 30 சிம்பிளிஃபிகேஷன் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களான்னு தெரில, பட் கிளியர் பண்ணவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம். நிறையா பேர் எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்கள்ட்டலாம் கேட்குறப்ப அவங்க பண்ணுற ஐடியாவை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு நாள் வந்து 30 சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் கணேஷ் ப்ரோ, டைமர் செட் பண்ணிக்குவேன். ஆர்எல்ஸ் ஒரு 50 சிம்பிளிஃபிகேஷன்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அன்றைக்கி நான் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 15 மினிட்ஸ் நான் முடிக்கிறேன் அப்படின்னா அடுத்த நாள் வந்து என் டைமே நான் பீட் பண்ணுவேன். அடுத்த நாள் வந்து நான் 14 மினிட்ஸில் முடிக்க பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு செட் பண்ணிக்கோங்க. நீங்களே உங்களை வந்து செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன லெவலில் இருக்கோம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆப்டிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரியாரிட்டி வைஸ் வந்து ஃபஸ்ட்டு முடிங்க. எடுத்தோடனே வந்து இதுக்கு போகக்கூடாது. இதெல்லாம் படிச்சிங்கன்னா சைக்கோ ஆயிடுவோம்.
ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்தோடனே இந்த டாபிக்ஸை முடிச்சிடணும். பெர்சன்டேஜ், ரேஷியோ, ஏஜஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எஸ்ஐசிஏ, பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜுமே அதிகமாக வரும். இதில் மற்ற சம்டைம்ஸ் இதெல்லாம் அலிகேஷன்ஸ் கேட்காம கூட இருப்பான், சம்டைம் போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் கேட்காம இருப்பான், ப்ராபபிலிட்டி சம்டைம்ஸ் கேட்க மாட்டான். ஆனால் இதில் தான் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். ஷாராக வந்து இது எல்லாத்துலேயுமே ஷாராக கொஸ்டின்ஸ் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 3 கொஸ்டின்ஸ் வரலாம், பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி 2 கொஸ்டின்ஸ் வரலாம். ஏன் டிஐயுமே பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரியுமே இதுக்கு எதுக்குமே வீடியோஸ் பாருங்கள், வீடியோ கோர்ஸில் எதுக்குமே நான் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். எல்லாமே பர்சன்டேஜ் கான்செப்ட்ஸ்லேயே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால் பர்சன்டேஜ் வச்சு முடிச்சிடலாம். அந்த சிபிஎஸ்பி ஃபார்முலாஸ் எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி எஸ்ஐசிஏனா அந்த PNR/100 ஃபார்முலாஸ் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு பர்சன்டேஜ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை தான் எப்பவுமே பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்பீட் மேக்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் வந்து ரேஷியோ, அதுக்கப்புறம் வந்து ஏஜஸ், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எஸ்ஐசிஏ, பார்ட்னர்ஷிப். இந்த ஆர்டரில் போங்க. அது முடிச்சிட்டிங்கன்னா இது போங்க, அது முடிச்சிட்டிங்கன்னா இது போங்க. சரியா? இந்த ஆர்டரில் போங்க. இதை வந்து எப்பவுமே லாஸ்ட்டாக பாருங்கள். ஓகே? அதே மாதிரி நான் லாஸ்ட் இயர் வந்து இதெல்லாம் நான் லேர்ன் பண்ணல, இந்த வருஷமும் அப்படி தான் இருக்க போனீங்க அப்படின்னா சாவடிச்சிருவேன். அது தவறான விஷயம். ஏன்னா லாஸ்ட் இயருமே பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் படிச்சிருக்க மாட்டீங்க, எஸ்ஐசிஏ படிச்சிருக்க மாட்டீங்க, பைத்தான் படிச்சிருக்க மாட்டீங்க. அப்போ நீ என்ன பண்ணணும்னா இந்த வருஷம் இந்த இருக்கிற டைமில், அதாவது நீ ஒரு வருஷம் ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் எழுதிட்டீங்க, ஆனால் போன வருஷம் வந்து இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற டைமில் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் பேசிக்ஸை லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மெயின்ஸில் டேட்டா சஃபிஷியன்சி வரும், இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மெயின்ஸில் டிஐ வரும். அப்போ அங்கே போய் நீங்கள் வந்து ஸ்ட்ரக் ஆகிடுவீங்க, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்க. அப்போ மெயின்ஸ் யார் கிளியர் பண்ணுறது? அப்போனா இதுலேயுமே நீங்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி மாடரேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, 1 இயர் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த கோல்டன் டைமில் லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ தானே ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி இந்த ஆர்டரில் போங்க. ஓகேயா? கிளியரா? ஸோ அதே மாதிரி நான் பிஓட மெயின்ஸ் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன் மக்கள், ஏன்னா வீடியோஸ் லென்த்தியாக போயிடும். ஸோ இப்போதைக்கு இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லியுமே நம்ம சேனலில் இனிமேல் 12:15 லைவ் போகுது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் போட்டிருப்போம், அதில் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா டைமிங் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன், மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. இந்த பேசிக்ஸ் எல்லாமே நம்ம ஆப்பில் லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போகிற டொமில் செஷன், K10 செஷன் வந்து என் கூட வந்து சேர்ந்து ட்ராவல் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோ வரும். ஸோ இனிமேல் வந்து டெய்லியுமே லைவ் போக போகிறோம், என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து என் சைடில் கண்டிப்பாக பண்ணுவேன். இதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் கணேஷ்குமார் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அஃபிஷியல் பேஜ் kaneeshreenalogics அதையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுலையுமே நீங்கள் மேக்ஸிமம் இதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அது டவுட்ஸ் கொரீஸ் இருந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை பை, தேங்க்யூ.